இந்தியால ரொம்ப பேருக்கு இந்த காமன் பிலீவ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிய ஒய்ஃப் நேம்ல வாங்கணும் அப்படின்னா, தன்னோட ஸ்பவுஸ் நேம்ல வாங்கணும் அப்படின்னா, டாக்ஸ் வந்து சேவ் ஆகும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ இது உண்மையா? இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்களா? ஸோ ஒய்ஃப் நேம்ல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது சேஃபா? அதே மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா? அப்புறம் இதுல வந்து சில ஹிடன் ரூல்ஸும் இருக்கு. ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒய்ஃப் நேம்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, நார்மல் பீப்புள்ஸ் வந்து ஒய்ஃப் பேர்ல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு 3 மெயின் ரீசன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, டாக்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் தான். அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியுமே வந்து குறையும். ஸோ ஸ்டாம்ப் பேப்பர்லாம் நம்ம வாங்குற அமௌண்ட் வந்து நார்மலா வந்து ஒய்ஃப் பேர்ல வாங்கினோம் அப்படின்னா குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் சேஃப்டி அண்ட் அசெட் பிளானிங்காகவும் இருக்கலாம். ஸோ இதுல வந்து என்ன ரீசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து சேவ் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா, பல ஸ்டேட்ஸ்ல நார்மலா கேர்ள்ஸுக்கு, அதாவது பெண்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி குறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நார்மலா 1% வரையும் தான் குறைவு கிடைக்கும். அதாவது நம்ம 1 crore வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா 1 lakh தான் வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு சேவிங் பாசிபிளா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒய்ஃப் நேம்ல வாங்குறதுக்கான பிக்கஸ்ட் ரியல் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா, ஒய்ஃப் பேர்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்க அப்படின்னா, அது வந்து கிஃப்ட் மாதிரி கன்சிடர் ஆகும். ஸோ ஸ்பவுஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது அது வந்து டாக்ஸ் கணக்குல வராது, டாக்ஸபிளும் கிடையாது. ஸோ டாக்ஸ் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல திங் அப்படின்ற மாதிரியும், ஒய்ஃப்காக இமிடியேட் டாக்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்விஸ்டிங் பாயிண்டா இருக்கு. நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அதாவது கிஃப்டா எவ்வளோ வேணாலும் தன்னோட ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம், அங்க வந்து டாக்ஸ் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ரீசனாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளப்பிங் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லாருமே ஒரு மிஸ் பண்ற பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி வந்து ஒய்ஃப் பேர்ல இருந்துச்சு அப்படின்னாலும் அதோட மணி வந்து எங்க இருந்து ஹஸ்பண்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா, அது ரெண்டா இருக்கலாம், இல்ல ப்ராஃபிட்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒய்ஃபோடைய இன்கம் கிடையாது, இது வந்து ஹஸ்பண்டோட இன்கம். ஸோ ஹஸ்பண்டோட இன்கம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கு. இப்போ ஒய்ஃப் பேர்ல இருந்து வாங்குறது, ஒய்ஃப் பேருக்கே இன்கம் வருது அப்படின்னா வந்து எந்த ஒரு டாக்ஸும் இல்லை. ஆனா இது வந்து ஹஸ்பண்ட்ல இருந்து ஒய்ஃப்க்கு போகுது அப்படின்னா, அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த டாக்ஸை வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிளப்பிங் ரூல் அப்படின்ற மாதிரி. ஸோ பேர் வந்து ஒய்ஃப் பேர் தான், ஆனா வந்து டாக்ஸ் யார் கட்டணும்? ஹஸ்பண்ட் தான். அதோட மணி யாரோடது? ஹஸ்பண்டோடது. அப்ப ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்ஸ் சேவிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்லி இதுல வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இதை வந்து மேக்சிமம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மணி எங்க இருந்து வருது அப்படின்றத நீங்க தான் அப்படின்னு, அதாவது ஹஸ்பண்ட் பேர்ல இருந்து மணி வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த மணிக்கு நீங்க கண்டிப்பா வந்து டாக்ஸ் கட்டணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டல் இன்கம் வந்து எப்படி டாக்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, இதுல வந்து நம்ம 2 சிச்சுவேஷன் சொல்லலாம். ஒய்ஃப்க்கு வந்து எந்த ஒரு இன்கமும் இல்ல, ஹஸ்பண்ட் தான் ஃபுல் பேமெண்ட் பே பண்றாங்க அப்படின்னா, ரெண்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு தான் டாக்ஸ், ஹஸ்பண்ட்ல இருந்து தானே மணி போகுது அப்படின்ற மாதிரி வரும். ரெண்டாவது, ஒய்ஃபையும் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா ரெண்ட் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஸோ 2 பேருக்குமே வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் பிளானிங், அதாவது 2 இதுல சொன்னது இதுதான் ஒரு ஸ்மார்ட் பிளானிங் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம் லோன் டாக்ஸ் பெனிஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒய்ஃப் பேர்ல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா ஹோம் லோன் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் ஓனர்ஷிப் அண்ட் ஜாயிண்ட் லோன் இருந்துச்சு அப்படின்னா செக்ஷன் 80C படி 1.5 lakhs வரையும் டாக்ஸ் வந்து டெடிகேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரியும், செக்ஷன் 24ல 2 lakhs வரையும் இன்ட்ரெஸ்ட் வந்து டெடிக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேருமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் வந்து இருவரும் கோ ஓனர், அதாவது 2 பேருமே ஓனர் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபியூச்சர்ல நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த ஒய்ஃப் பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டியை நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, இதுல கேபிட்டல் கெயின் டாக்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா, ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா அகைன் அந்த கிளப்பிங் ரூல் தான் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரியாலிட்டியில ஒய்ஃப் நேம்ல நம்ம ப்ராப்பர்ட்டியில வாங்குறது டாக்ஸ் சேவிங் ட்ரிக் கிடையாது. இது மெயின்லி ஸ்டாம்ப் டியூட்டி சேவிங்காகவும் அசெட் பிளானிங்காகவும் தான் இருக்கும். ஸோ சில ரூல்ஸ் வந்து இருக்கு, கிளப்பிங் ரூலா இருக்கட்டும். அதே மாதிரி டாக்ஸ் வந்து ஹஸ்பண்ட்ல இருந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியதற்கான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலா ப்ராப்பர்ட்டி ஒய்ஃப் நேம்ல வாங்கணும் அப்படின்னா டாக்ஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகாது.
சோ இது உண்மையாவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஒய்ஃப் நேம்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறது சேஃபும் அப்படின்னா நீங்க வந்து அசெட் பிளானிங்காக பண்ணிக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய ஒய்ஃப் அப்படின்றதுக்காக. ஆனா டாக்ஸ் பெனிஃபிட் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல பார்ப்போம். சோ வந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.